சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டீங்கன்னா சிக்கன் சோறு. இந்த சிக்கன் சோறு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் மசாலா அதிகமாக போட்டு பண்ணியிருப்பாங்க. சில பேர் காரசாரமாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா சிக்கன் சோறு வந்து அந்த மாதிரி மசாலா கான்செப்டே இல்லை. வெறும் மிளகு, சீரகம், தேங்காய் பால், சிக்கன். இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரோட்டீன் இருக்கும், குட் ஃபேட் நம்மளுக்கு கிடைக்கும். தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால் எடுத்திருக்கோம். இந்த தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா ஒரு அரை முடி தேங்காய் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் திக்காக இருந்தால் தான் இந்த தேங்காய் பாலுக்கு வேல்யூ. திக்கு இல்லாத தேங்காய் பால் போட்டுன்னா உங்களுக்கு அந்த சாப்பாடில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைல்யூட் ஆகி போட்டுட்டோம். ரெண்டாவது விஷயம், தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுக்கு காரணம் குட் ஃபேட். அந்த குட் ஃபேட் நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. அந்த குட் ஃபேட் இருந்தால் தான் நமக்கு வந்து கட்டுக்கெலாம் நல்லது. அதனால தான் தேங்காய் பால் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த மசாலாவே இல்லை சொன்னேன். ஆனால் இதில் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த சீரகத்தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். அதாவது மிளகாத்தூள், மல்லித்தூள், தனியாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா அந்த மாதிரிலாம் எதுவுமே போடல. வெறும் சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பூண்டு, வரமிளகாய், இவ்வளோ தான். என்னடா இதை வச்சு எப்பரா சிக்கன் சோறு சாப்பிட்றது, எப்பரா செய்கிறது சொல்லி நீங்கள் எல்லாம் யோசிப்பீங்க. ஆனால் தரமாக இருக்கும், வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது, நல்லா இருக்கும். நல்ல ப்ரோட்டீன், குட் ஃபேட் ரெண்டுமே கிடைக்கும். நம்ம வாங்க சமைக்க போயிடலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், தேவையான பொருட்கள் சொல்லி பார்த்துருங்க. சிக்கன் சோறு தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/4 கிலோ, வரமிளகாய் 6-7 நம்பர், பாஸ்மதி ரைஸ் 1 கப்பு, தேங்காய் பால் 1/4 கப்பு, சீரகத்தூள் 3/4 டீஸ்பூன், இடிச்ச பூண்டு 10 பல்லு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன். நெய் வந்து ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் எடுத்தால் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே நெய் வந்து அதிகமாக எடுத்தாலும் கெடுதல். ஸோ அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரிப்பரேஷன் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வீட்டில் அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நெய் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஃபீல் பண்ணினா அப்போ அந்த டைம் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கங்க. சரிங்களா? இப்போ இந்த நெய் போட்டிருக்கேன், நெய் மெல்ட் ஆகாது. இந்த இடத்துல இதுக்கப்புறம் அந்த பூண்டு இருக்குல்ல, அந்த பூண்டு, வரமிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன், இந்த 4த்தையும் போட்டு லைட்டாக நல்லா பரட்ட போகிறோம். கொஞ்சம் வேகட்டுன்னு சொல்லிட்டு லைட்டாக சீரகத்தூள், அதுக்கப்புறம் தேங்காய் பால். இதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இது வந்து சுட சுட சட்டிலேருந்து குக் பண்ணி எடுத்த உடனே தட்டில் மாற்றி வச்சு நீங்கள் சாப்பிட்டு தொட்டுக்கு எதுவுமே தேவையில்ல. அப்படியே கமகமன்னு நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா அந்த சிக்கனோட அந்த வாசத்துக்கும் அந்த தேங்காய் பாலோட அந்த மாய்ஸ்டருக்கும், ரெண்டாவது அந்த சீரகத்தோட வாசத்துக்கும் சூப்பராக இருக்கும், கும்முன்னு இருக்கும். இந்த நெய் மெல்ட் ஆகுது, இந்த பூண்டு போடுறோம். அதே டைமில் இந்த நெய் வந்து ரொம்ப சூடாக்க வேண்டாம். பயங்கர ஸ்மோக் வரும் பார்த்தீங்களா, போட்டவுடனே கருகிற மாதிரி இருக்குங்களா, அந்த மாதிரி பக்குவத்துக்கு வேண்டாம். அந்த பக்குவம் கரெக்டான சூடில் வந்துன்னா அது நல்லாயிருக்கும். இப்போ இந்த பூண்டு போட்டிருக்கேன். இந்த பூண்டோட இந்த வரமிளகா, நம்ம குவான்டிட்டி வரமிளகா அதிகமாக போடுறோம்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டு போகிறது நல்லது. நான் போகிறது ஒரு 4-5 மிளகா தான். ஸோ அதனால் நமக்கு ஒன்றும் தப்பு இல்லை. இப்படி விதையோடு இப்படி பிச்சு போடுறேன். எப்படி இப்படி பிச்சு போடுறேன், அப்படி பிச்சு போடுங்க. இன்னொரு மிளகா போட்டலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த சிக்கன் போடுறேன். இந்த சிக்கன் நல்லா இதோட கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அந்த பூண்டு, வரமிளகா, அதோட அந்த சிக்கனை பெரட்டுங்க. அப்படி ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக நீங்கள் இப்படி தண்ணி தெளிச்சிக்கலாம். அவ்வளோதான். ஏன்னா பேன் சூடாக இருக்குல்ல, அந்த சிக்கன் போய் உட்காரும் போது கண்டிப்பாக ஓட்ட ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு தேவையான அளவுக்கு உப்பு, இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை அப்படியே நல்லா வதக்குறோம். இந்த இடத்துல வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் இந்த மாதிரி சிக்கன் ரைஸ் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இப்போ இந்த இடத்துல பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா அந்த இஞ்சி பூண்டோட அந்த வாசமும் அந்த சிக்கனோட சேர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நெய் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் உப்பு போட்டிருக்கோம், கருவேப்பிலை போட்டிருக்கோம், வரமிளகா, காரம், இது எல்லாமே வந்து அந்த சிக்கனோட ஒன்றோட ஒன்று சேரும் போது உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் வெந்த பிறகு தனியாகவும் எடுத்து சாப்பிட்லாம், ரைஸோட பரட்டி சாப்பிட்லாம். ஆனால் ரைஸோட பரட்டி சாப்பிடும்போது கொஞ்சம் ஜூஸியாக இருக்கணும். அதே டைமில் சிக்கன் வந்து நீங்கள் நல்லா வெந்துச்சு சொல்லிட்டு சுக்காவாக பண்ணுறக்கூடாது. சுக்காவை பண்ணால் கண்டிப்பாக அது வேல்யூ இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு 0.5% அளவுக்கு வந்து உங்களுக்கு ஜூஸியாக இருந்தால் மட்டும் சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இதான் விஷயம். சரி, ஓகே. இந்த சிக்கன் வேகட்டும். அதுக்கப்புறம் வந்து இந்த ரைஸ் எந்த ஸ்டேஜில் போடலாம், தேங்காய் பால் எப்போ ஊற்றலாம் சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா
கொஞ்சமாக லைட்டாக அந்த சிக்கன் வேகிறதுக்கு தேவையான மட்டும் தண்ணி, அதிகமான தண்ணி கூடாது. இப்படி லைட்டாக சுற்றி ஊற்றுறேன், போதும். அது வேகட்டும். இப்போ இந்த இடத்துல இந்த சிக்கன் நல்லா வெந்து அந்த லைட்டாக அந்த ஜூஸ் இருக்குது. இப்போ இந்த சிக்கன் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி எடுத்திங்கன்னா இப்போது அந்த சிக்கன் வந்து உடையிற பக்குவத்து இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு அது நல்லாயிருக்கும். அப்போ தான் அந்த ஒரு ட்ரையான ஃபீல் இருக்கா சொல்ல வரேன். இதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், திக்கான தேங்காய் பால். இந்த திக்கான தேங்காய் பாலை இதில் பாதி கப்பு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். இந்த திக்கான தேங்காய் பாலை இதில் யூஸ் பண்ணுறோம். தேங்காய் பால் போட்டின பிறகு நம்ம என்ன பண்ணோம், மூடி போட வேண்டாம். மூடி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தேங்காய் பால் வந்து ட்ரை ஆகாது. இப்போ நான் தேங்காய் பால்லேயே திருப்பி குக் பண்ணுவது நல்லா ஜூஸியாக இருக்கும். சரிங்களா, இதான் விஷயம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஆகும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சீரகத்தூள் இருக்குது, இந்த சீரகம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சீரகத்தூளை வந்து நீங்கள் வீட்டில் அரைச்சி டப்பாவில் எடுத்து வச்சிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ரெசிபி பண்ணுறீங்க, எக்ஸாம்பிள் பிரியாணிக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தரீங்களோ அந்த மாதிரி இந்த ரெசிபி இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்கள். பொருளும் கம்மி, வேலையும் கம்மி. இந்த சீரகத்தை லைட்டாக வறுத்துட்டு அந்த டைமில் இப்படி கொஞ்சம் அப்படி லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன், நான் சொன்ன குவான்டிட்டியில் பாதி அளவு இப்படி போடுங்களேன், சும்மா கொம்முன்னு இருக்கும். அப்படியே தேங்காய் பால் ஆட் பண்ண பிறகு அந்த தேங்காய் பாலும் அந்த சிக்கன் ஸ்டாக்கும் வெந்த பிறகு வந்து ஒரு கெட்டித்தன்மையாக வரும். அந்த சாஸ் பார்த்தா தெரியும். இந்த இடத்துல தெரியுங்களா சாஸு, இதுதான் முக்கியமான விஷயம். இந்த ரெசிப்பியில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த ஸ்டாக்கு தான். இந்த ஸ்டாக்கு நேரம் ஆக ஒரு கெட்டித்தன்மை வரும். ஸோ இந்த மாதிரி கெட்டியாக வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல நம்ம வேக வச்ச ரைஸு, நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் பொன்னி ரைஸ் இருந்தால் பொன்னி ரைஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உதிரி உதிரியாக வராது, கொஞ்சம் லைட்டாக அந்த சாஸியாக இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் தெளிவாக நான் சொல்கிறேன். சரிங்களா, போட்ட பிறகு திருப்பி கொஞ்சமாக அந்த ஜீராத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய், இதோட அப்புறம் கொத்தமல்லி, அந்த தேங்காய் பாலை இப்படி சுற்றி இப்படி ஊற்றணும். எப்படி அப்படி சுற்றி ஊற்றணும். அடுப்போட ஃப்ளேமை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் மூடி போட்டுருங்க. நல்லா அது மீடியம் ஃப்ளேமில் ஃப்ளேம் வந்து நல்லா டவுன் லெவல் எந்த அளவுக்கு டவுன் ஆக முடியும் வச்சுருங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃப்ளேவர் வந்து அப்சர்வ் ஆகணும் அந்த ரைஸில். அதான் விஷயம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு வந்து தம் உடைக்கிறது ஈஸியாக இருக்கும். அப்படியே சுட சுட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக அப்படி கொத்தமல்லி போட்டு அப்படி எடுத்தா அவ்வளோதான். அப்படி கையில் எடுத்து அப்படியே ஒரு கை இப்படி சோறு சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஏன்னா ஜூஸியாக இருக்குல்ல. அந்த காஞ்ச மிளகா காரம் சுருக்குன்னு இருக்குது. அந்த தேங்காய் பாலோட அந்த டேஸ்ட்டு மாய்ஸ்டர் இருக்கும். அந்த சிக்கன் ஸ்டாக் போட்டதுக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care. Thank you so much.